டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைதாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தாவேகா எம்எல்ஏ பேர வழக்கில் கையெழுத்திட செந்தில் பாலாஜி வரவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது முன்ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் செந்தில் பாலாஜி கைதாகிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. முன்ஜாமீன் மனு தள்ளுபடியாகியுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய செந்தில் பாலாஜி தரப்பு திட்டமிட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய செந்தில் பாலாஜி தரப்பு திட்டமிட்டு வருகிறது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சற்று முன்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையின் போது முன்வைத்த வாதங்கள் தொடர்பான விவரங்களை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதனுடைய நீட்சியாக தற்போதைய அண்மை செய்தியில் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறோம். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சற்று முன்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை இது தொடர்பான வாதங்களை முன்வைத்திருந்தது. அந்த வாதங்களில் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பான ஆதாரங்கள் கிடைத்திருந்ததை அவர்கள் முன்வைத்திருந்தனர். தற்போது டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி வணக்கம். சற்று முன்பாக இந்த டாஸ்மாக் தொடர்பான விசாரணை நடைபெற்ற போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் இருந்து பல்வேறு விவரங்களை வாதங்களா முன் வச்சிருந்தாங்க. தற்போது செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் நடந்த வாத பிரதிவாதங்கள் என்ன? எதற்காக செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது? முந்தைய திமுக ஆட்சியில டாஸ்மாக் மதுபான கொள்முதல் டெண்டர் முறைகேடு, சட்டவிரோதமாக பார்கள் நடத்தியது, டாஸ்மாகில் அதிக விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்தது உள்ளிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டு பல கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த ஜூலை 28ஆம் தேதி வழக்கு பதிவு ஒன்றை செய்திருந்தது. திமுக ஆட்சியில் அப்போது மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்த தற்போதைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி, டாஸ்மாகின் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் விசாகன், முன்னாள் மண்டல மேலாளர்கள் ராமதுரை முருகன் மற்றும் செந்தில் பாலாஜியுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய ரத்தோஸ் ராஜ், செந்தில் பாலாஜியின் முன்னாள் நேர்முக உதவியாளர் பாஸ்கர், கரூர் கார்த்தி உள்ளிட்ட 7 பேர் மீது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குல பல்வேறு முறைகேடுகள், குறிப்பாக பார்களுடைய டெண்டர்கள்ல பார்கள், அதாவது டெண்டர்கள் முடிந்த பிறகு புதிய டெண்டர்கள் விடப்பட்ட போது பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாகவும், பார்கள் அடைக்கப்பட்டதாக தெரிவித்து ஆனால் திரும்ப மீண்டும் அதே பார்களை இயக்கியதாக 32 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்ததாகவும் அந்த வழக்குல குறிப்பிடப்பட்டிருந்தது. இதே போல போக்குவரத்து, அதாவது பாட்டில்களை எடுத்து செல்லக்கூடிய அந்த போக்குவரத்து டெண்டர்களையும் 143 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாகவும் அந்த வழக்குல குறிப்பிடப்பட்டிருந்தது. இது போன்ற பல்வேறு முறைகேடுகள் டாஸ்மாகில் பல கோடி ரூபாய் அளவிற்கு நடந்திருப்பதாகவும், இந்த வழக்குல ஏற்கனவே செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் இந்த வழக்குல தான் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறி செந்தில் பாலாஜி தரப்புல முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவானது இளந்திரையன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்புல தனக்கும் இந்த வழக்குக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று நீதிமன்றத்துல தெரிவிக்கப்பட்டது. முதல் தகவல் அறிக்கையில் தனக்கு எதிராக குறிப்பிட்ட எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை என்றும் பொதுவாக இந்த குற்றச்சாட்டுகள் கூடப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்துல தெரிவிக்கப்பட்டது. அப்போது அரசு தரப்பு, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல இது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அளவுக்கு மட்டும்தான் இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறோம். செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது டாஸ்மாகில் மிகப்பெரிய அளவிற்கான முறைகேடுகள் நடந்திருக்கிறது. பல்லாயிரம் கோடி கணக்கான ரூபாய் முறைகேடுகள் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தி இருக்கிறார் என்ற அடிப்படையில லஞ்ச ஒழிப்புத்துறையில தெரிவிக்கப்பட்டது. இது ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரணையிலே அவர்களுடைய தொலைபேசி உரையாடல்கள் மூலமாக தெரிய வந்ததாகவும் நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. 100 கோடி ரூபாய் வரை முறைகேடுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருப்பது என்பதால் இதுக்கு விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. மேலும் புலன் விசாரணை தற்போது ஆரம்ப நிலையில் இருப்பதால்
எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை வந்து அவர் கலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அப்போது இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவருக்கு முன்ஜாமீன் இந்த தற்போதைய சூழ்நிலையில் வழங்க முடியாது. ஏனென்றால் இதற்கு முன்பாக அமலாக்கத்துறையே நீதிமன்றத்துல, உச்ச நீதிமன்றத்துல இது தொடர்பான வழக்குல விரிவான ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த முறைகேடுகள் தொடர்பான விரிவான அறிக்கையையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இந்த விசாரணை தற்போது 5 ஆண்டுகள் முன்பு நடந்த சம்பவம் என்றாலும் தற்போது இந்த விசாரணை தொடக்க கட்டத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று மறுப்பு தெரிவித்து செந்தில் பாலாஜியுடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.